தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா உங்களுக்கு வணக்கம். அண்ணன் அம்பாசமுத்திரத்துக்கு வேட்பாளராக போடும்போது எல்லாரும் கேட்டாங்க, என்ன நத்தம் சிவசங்கர் நம்ம ஊர்ல ஏன் ஆளை போடல, உங்க கட்சிக்காரங்க யாருமே இல்லையா, நத்தத்துல இருந்து போறாங்க. எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆமா அம்பாசமுத்திரத்துல ஆம்பளே இல்லையா, அதனால சீமான் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இவர் வந்தப்பறம் தெரியுது அம்பாசமுத்திரத்துல ஆம்பளே இல்லைன்னு தான் தெரியும். இசைக்கு சுப்ப பேச ஆம்பளை இந்த 15 வருஷத்துல இன்னும் இல்ல. இவர் வந்தப்பறம் தான் எல்லாரும் இசைக்கு பேச ஆரம்பிச்சான். முன்ன நம்ம கட்சியில கூட பேச கிடையாது, பேச பயப்படா இருந்தோம். எங்க போன அண்ணனுக்கு கொலை மிரட்டல் அடிதடி, அந்த நேரத்துலாம் நிறைய சரியான சண்டை அடி போட்டு வெளுத்த கதை தான் நேரத்துலாம். இந்த மணிக்கு நிறைய கொலை மிரட்டுகள் அப்படி வந்துட்டு இருக்கு. எப்படின்னு பேச மூச்சு முட்டுனே அதேதான். இப்படி கொலை மிரட்டல் இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்படாம அன்னை சிங்க மாதிரி இருந்துட்டு இசைக்கு போட்டு வறுத்து எடுக்கிறாரு. ஏன் சொந்தக்காரங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸு இங்க வருவான், எல்லாம் அடிபட்டு போயிடுவான், குன்றுவான், கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, கட்சிக்காரங்க குன்றுவாங்க, அடிச்சு விடுவாங்க அப்படின்னா அவன் கட்சிக்காரன் தான். சரி நீங்க கட்சிக்காரன் தான், ஏன் கட்சிக்காரங்க பண்ணுவாங்க எல்லாருமே அதான் சொல்ற. அப்ப பண்றதுலாம் இல்ல, சொல்றதுலாம் இருக்கு. அதனால அவங்களுக்கு பயப்பட கம்மி பாப்பா, அவங்க எல்லாம் சும்மா பேசுறதுக்குதான் காரணம். இப்ப இசைக்கு பேசவே கூடாது. என்னன்னா ஒரு டீச்சர் இருக்காரு, அவரு ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, அதெல்லாம் எழுதிட்டு வரலன்னா அடிப்பாரு, படிக்கலன்னா அடிப்பாரு. இவர் தானே வாத்தியாரு. இன்னொரு வாத்தியார் வருவாரு, உட்கார்ந்து இருப்பாரு, பாடமே நடத்த மாட்டாரு. ஏன் பாடம் நடத்தலாம் கேட்டா அடிப்பாரு. அவர் வாத்தியாரா? அந்த மாதிரி வாத்தியார் தான் பேசிக்கு சுப்பியா. ஏன் நல்லது பண்ணலன்னு கேட்டா அடிக்க வருவாங்க, கூலிப்படை விடுவாங்க. இந்த மாதிரிதான் வர்றவங்க பூரா சாதாரண வேட்டி மாட்டி கட்டி ஒரு ஆள் அண்ணன் கேளுங்க, ஒரு கம்பை தூக்கிட்டு நிக்கிறான் குடி போதையில. ஏண்டா மயிராண்டியில உங்களுக்கு அண்ணன் மேடல பேச நீங்க வருப்பியா, கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபீல்ட்ல ஒரு ஆள் நிற்பான். அங்க யாரும் அடிக்க கூட இங்க எப்படி கையை கட்டிட்டு நான் சார்ல சொன்னேன் எல்லாரும் இப்படி நின்னுக்கிறது. மேடையில நம்ம ஆரியனை நம்ம சங்கரனை போட்டு பொழக்கிறது, இதுதான் வேலை. ஐயா உங்களை பத்தி பேசக்கூடாதுன்னா காக்கநல்லூர்ல பொது பாதையில வந்து தாழ்த்தப்பட்டவன வெட்டி சாகடிக்கும் போது எங்க மயிரை பிடுங்கையா பிறந்திய. காரையார்ல இன்னும் அவங்க வீட்டை சீரமைக்கிறதுக்கு ஒரு கிலோ சிமெண்ட் கூட கொண்டு போக முடியாம நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதை கேட்காங்க நக்க பிறந்தியெல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்க பேசாம போக கூடாது. நீங்க அதே இந்த கேள்விக்கு மாணவன் தான், நீங்க வாத்தியார் இப்ப அடுத்த எம்எல்ஏ ஆக முடியாது. இப்போ வாத்தியார் ஏன் பாடம் இருக்குல்ல, ஏன் நல்ல சில நாங்க கேட்க வரோம். கேட்கறது உரிமை. அதுக்கு கூலிப்படை விட்டு அடிக்க வர்றது, கொல்ல வர்றது, இல்ல கொன்னுருவேன் மிரட்டுறது, மிரட்டிட்டே தான் இருக்காங்க. ஏன்ட்டு ஏன் என் அண்ணன் மாறுவ என் நண்பர்கள் நிறைய பேரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனை கொண்டுருவாங்க, அடிச்சு விடுவாங்க, வெட்டி விடுவாங்க, மயிரை புடிஞ்சு விடுவாங்க. போக அவர் ஒத்த கீழே நாங்க எத்தனை பேர் இருப்போம்? 5 பேர் தான் இருப்போம். அந்த 5 பேரை வச்சு இவ்வளவு தைரியமா பேசாருன்னா அந்த மனுஷன் அவன் மனசுல எவ்வளவு வீரா இருக்கும். அப்ப உண்மையிலேயே பிரபாகரனை படிச்சவங்க மட்டும்தான் மனசுல இவ்வளவு வீரம் தாங்கி நம்ம செத்துருவான்னு தெரிஞ்சும் பேசக்கூடிய ஒரு திறன் இருக்கும். பயம் இல்லாத ஒரு மனுஷன் அண்ணன் நாத்தன் சிவசங்கரன். நீங்க ஓட்டு போட போகும்போது ஓட்டு பத்தியில பாருங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போட போறவங்கலாம் பாருங்க, அது ரெட்டலை கிடையாது, கஞ்சா இலை. அதனால அந்த கஞ்சா இலைக்கு ஓட்டு போடாதீங்க, நல்லா இருப்பிய. விவசாய சின்னத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க. அண்ணன் நத்தம் சிவசங்கரன் இங்கே இந்த போல பழக்காருன்னா சட்டமன்றத்துக்குள்ள போய் ஒரு எம்எல்ஏ ஓட பாத்துங்க. சட்டமன்றத்துக்குள்ள போனாருன்னா அங்க இருக்க எம்எல்ஏ வேட்டியை கழட்டி விட்டு ஓட விட்டுவார். ஒரு வாட்டி வாய்ப்பு விடுங்க விவசாய சின்னத்துக்கு. எங்க அண்ணன் நத்தம் சிவசங்கரனுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு விடுங்க, ஜெயிக்க வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.